1000 வருடம் கடந்த ஒரு பழமையான கோவிலின் பாதாள அறையில் வீற்றிருக்கும் சிவலிங்கத்தை பற்றியும் அப்பிரம்மாண்ட கோவிலில் உள்ள நினைவில் மாறாத சிற்பங்களை பற்றியும் இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் என்ற திருப்பெயரோடு பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்கும் கோபுரம், அதனை இழுக்கும் யானைகள், குதிரைகளின் சிலைகள், பவளக்கல் படிகள், சிங்கத்தின் வாயில் சுழலும் கல் உருண்டை, பாறைகளால் செய்யப்பட்ட சங்கிலிகள், சுழலும் கல் தாமரை என எண்ணற்ற அதிசயங்கள் அடங்கி இருக்கின்ற இந்த ஆலயம் தமிழகத்தின் ஒரு தெய்வீக பொக்கிஷம் என்றே கூறலாம். இந்த அதிசய ஆலயத்தில் கலை சிற்பங்களோடு எழுந்து நிற்கும் 90 அடி உயர ராஜகோபுரத்தை யானை மற்றும் குதிரைப்படைகள் கட்டி இழுத்து கொண்டு செல்வது போலவும், அந்த தேரின் ஒரு பகுதியில் அச்சு முறிந்திருப்பது போலவும் மிக தத்ரூபமாக கற்களால் படைக்கப்பட்ட கலை படைப்புகள் காண்போரை பிரமிக்க வைத்துள்ளன. கோபுர வாசலில் 20 அடி உயரமுள்ள வேங்கை மரத்தினால் செய்யப்பட்ட இரட்டை கதவுகளை யானை வந்து மோதினால் கூட அதன் தலைகளை கிழித்தெறியும் அளவிற்கு 120 குமிழிகள் கூர்மையாக வைக்கப்பட்டிருப்பது காண்போர்களை வியக்க வைக்கிறது. கோவிலின் முன்புறம் 6 கற்களால் செதுக்கப்பட்ட யாழி உருவங்களும், அந்த யாழியின் வாயில் ஒரு பெரிய சுழலும் கல் இருப்பது போலவும் அமைக்கப்பட்டுள்ளதோடு, அக்கல்லை அதிலிருந்து வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு அற்புதமாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது காண்போரை ஆச்சரியப்படுத்துகிறது. இன்னும் சிறப்பாய் ராமாயணத்தில் ராமன் மறைவாக நின்று வாலி மீது அம்பு எய்வதை விளக்கும் விதமாக ராமர் அம்பு விடுவது போன்று அமைக்கப்பட்டுள்ள சிற்பத்தின் அருகே நின்று பார்த்தால் சுக்ரீவன் வாலி சண்டையிடுவது போன்றும், வாலி சுக்ரீவன் சண்டை போடும் சிற்பத்திற்கு அருகில் நின்று பார்த்தால் ராமனின் சிற்பத்தை பார்க்க முடியாத அளவிற்கும் காவியங்கள் கற்களில் செதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் சிறப்பாய் ராமாயணத்தில் ராமன் மறைவாக நின்று வாலி மீது அம்பு எய்வதை விளக்கும் விதமாக ராமர் அம்பு விடுவது போன்று அமைக்கப்பட்டுள்ள சிற்பத்தின் அருகே நின்று பார்த்தால் சுக்ரீவன் வாலி சண்டையிடுவது போன்றும், வாலி சுக்ரீவன் சண்டை போடும் சிற்பத்திற்கு அருகில் நின்று பார்த்தால் ராமனின் சிற்பத்தை பார்க்க முடியும். அவ்வளவிற்கு காவியங்கள் கற்களில் செதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஏராளமான அதிசயங்களை கொண்ட கலைப்படைப்புகள் உள்ள இக்கோவிலில் மாசி மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நந்தியின் கொம்பு வழியே சென்று சிவலிங்கத்தின் மீது 3ஆம் பிறை போல் விழுந்து சூரிய பூஜை நடக்கும் காட்சிகளை காண கண்கோடி வேண்டுமென்கின்றனர் சிவபக்தர்கள். இக்கோவிலின் மகா மண்டபத்தின் வடமேற்கு மூலையில் தளத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு காற்று புக முடியா அறைக்குள் இருக்கும் இந்த பாதாள லிங்கம் உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாகும். இந்த பாதாள லிங்கத்திற்கு பச்சை கற்பூரம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் அபிஷேகம் செய்தால் கல்யாண பாக்கியம், புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் விருத்தி ஆகியவை கைகூடுகின்றன என்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். கோவிலின் உட்பிரகாரத்தில் 3 தலைகள் 3 கால்களோடு வீற்றிருக்கும் ஜூரகேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் விபூதி கொண்டு அர்ச்சனை செய்து அதை தினமும் நெற்றில் இட்டு வந்தால் தீராத ஜுரமும் தீர்ந்துவிடும் என்கின்றனர். முழுக்க முழுக்க கற்களால் செதுக்கப்பட்ட விநாயகர் கோவிலும், எறும்புகள் நுழைய துளைகளை விட்டு செதுக்கிய சிற்பங்களும், எண்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ள தெப்பக்குளமும், 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய சுரங்கப்பாதையும் அமைந்துள்ள இக்கோவிலை வாழ்வினில் ஒரு முறையாவது தரிசிப்போம், சிவன் அருள் பெறுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சுதனுடன் கலைமாமணி நந்தகுமார்.